Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வில்லேஜ் ஸ்டைல்ல கூட்டாஞ்சோறு செய்யிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். நாங்க ஊர்ல அதிகமா செய்யற ரெசிபி. இதுக்கு கடுகு, கடலை பருப்பு, சோம்பு, ஜீரகம் கலந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பூண்டு. நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு கொஞ்சம் புளியும் கரைச்சி வச்சுக்கலாம், ஊற வச்சு வச்சுக்கலாம். மண்பானையில் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அந்த கடுகு கடலைப்பருப்புலாம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, சோம்பு சீரகம் அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒன் பாட் ரைஸ் இது. ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை நம்ம குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். மண்பானையில் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் மண்பானையில் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நான் நார்மலாக வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வேணும்னா கொஞ்சமாக நம்ம வெறும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். இல்லைனா நம்ம வீட்டு மிளகாத்தூள் மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு. இந்த ரைஸ் வந்து நம்ம கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம், இல்லை எல்லாத்தையும் கலந்து உப்பு புளி கார சாதம்னு சொல்லுவாங்க. உப்பு மிளகாத்தூள் புளி சேர்த்த சாதம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம தண்ணி ஊற்றிட்டு 1:2 தான். நம்ம நார்மலாக சாப்பாடு அரிசி தானே போட்டிருக்கோம். தண்ணி கொதிச்சோன்னா நம்ம அரிசி போட்டு ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சைட் டிஷ்ஷாக அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும். ஊறுகாய், அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நொய் அரிசியில் செஞ்சால் இன்னமும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நான் வந்து நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். இதை நொய் அரிசியில் தான் வில்லேஜில் தான் அதிகமாக பண்ணுவோம். கழனிக்காட்டு வேலைக்கெலாம் போகும்போது வேலை செய்கிறவங்களுக்காக இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தா மேக்ஸிமம் அவங்களே கூட சமைச்சி சாப்பிட்ருவாங்க. இல்லைனா வீட்டில் இருந்தே கூட இந்த கூட்டாஞ்சோறு தான் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியான கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒன் பாட் ரைஸு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். உப்பு, புளி, மிளகாத்தூள் தான் மெயின். அவ்வளோதாங்க. பாய்.